திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 222, அதிகாரம் ஈகை. மோட்டார் தொழிலில் மன்னன் என்று பெயரெடுத்தவர் ஹென்றி ஃபோர்டு. ஒரு சமயம் ஒரு பள்ளிக்கூட நிர்வாகி மார்த்தா என்பவர் அவரை சந்தித்து, எங்கள் பள்ளியில் அறக்கட்டளை ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளோம், நீங்கள் ஏதாவது நிதி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆனால் ஹென்றி ஃபோர்டு, இவர்களைப் போன்றவர்கள் குறுக்கு வழியில் பொருள் சேர்க்கவும் சுகமாக வாழ்வதற்காகவும் நன்கொடை என்ற பெயரில் நிதி வசூலிக்கிறார்கள் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். ஆதலால் சற்றும் யோசிக்காமல், நான் யாருக்கும் நிதி உதவி செய்வது கிடையாது, நீங்கள் போகலாம் என்று முகத்தில் அறைந்தார் போல் கூறிவிட்டார். நன்கொடை தர மறுத்துவிட்டார் என்பதற்காக மார்த்தா வருத்தப்படவில்லை. நீங்கள் நிதி தராவிட்டாலும் பரவாயில்லை, வெளியே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கடலை விதை மூட்டைகளில் இருந்து ஒரு மூட்டையை கொடுங்கள் என்று கேட்டார். ஹென்றி ஃபோர்டு சலிப்புடன் ஒரு மூட்டையை கொடுத்து அனுப்பினார். பின்னர் ஒரு 6 மாதம் கழித்து மார்த்தா மீண்டும் ஹென்றி ஃபோர்டை சந்திக்க வந்தார். அப்போது, நான் தான் சென்ற முறையே நிதி உதவி செய்யும் பழக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டேனே என்று சுல்லென்று முகத்தை காட்டினார். அப்போது மார்த்தா தனது பையிலிருந்து $600 வெளியே எடுத்து காட்டி, நீங்கள் ஒரே ஒரு மூட்டை விதையை எங்களுக்கு தந்தீர்கள், அதை எங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவரிடம் பிரித்து கொடுத்து அவற்றை நல்ல முறையில் பயிரிட்டு அறுவடை செய்து கிடைத்த தொகைதான் இது. இதையே தாங்கள் தந்த நன்கொடையாக நான் வரவு வைத்துக் கொள்கிறேன். அதற்கு காரணமான உங்களுக்கு நன்றி சொல்லதான் வந்தேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் ஹென்றி ஃபோர்டு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார். உடனே பள்ளி அறக்கட்டளையின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள $2 மில்லியன் நன்கொடையாக கொடுத்தார். அவர் கொடுத்த பெரும் பணத்தை கொண்டு பள்ளி கட்டிடங்கள் மற்றும் தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொண்டார். அது மட்டுமன்றி ஹென்றி ஃபோர்டு கையாலேயே அதற்கு திறப்பு விழாவும் செய்தார். நல்ல காரியத்திற்காக பொருளை பெற்றாலும் இரத்தல் என்பது தீதே. பொருள் கொடுப்பவர் மேலுலகம் அடைய முடியாது என்றாலும் கொடுத்தலே நல்லது என்பதை நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிச்சை எடுத்தல் இழிவு, பிச்சை இடுதல் உயர்வு.